ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் ஜாப்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் CCRAS டிபார்ட்மெண்ட்லேருந்து வேரியஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. நேற்று அந்த நோட்டிஃபிகேஷன் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறையா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி நான். அதை தொடர்ந்து நிறைய பேர் ஹவு டு அப்ளை வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. நேற்று நிறைய டவுட்ஸும் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இங்கே சென்னையில் ஹோம் போஸ்டிங் போடுவாங்களா, எங்கே சென்டர் போடுவாங்க, ஃபீஸ் எவ்வளோங்கிற மாதிரி நிறைய பேர் நிறையா டவுட் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா ஒரு டிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டிக்ளரேஷனில் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கும். அதாவது நம்ம நேமு, அப்புறம் நம்ம ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை சைடில் இருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியும் கேட்கும். திருப்பி அதையும் நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் நேமு, அப்பா நேமு, அம்மா நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கன்ஃபார்மாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா நம்மளோட ஜெண்டர் கேட்கும். மேலா ஃபீமேலாங்கிறத கொடுத்துக்கோங்க. மேலாக மேல் கொடுங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்கும். சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுத்துக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்து இமெயில் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். செட் பண்ண அப்புறம் இந்த கேப்ஷாவை டைப் பண்ணுங்கள். கேப்ஷாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் அந்த CCRASங்கிற சில நம்பர் இருக்கும். இதான் நம்ம யூசர் ஐடி. இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ண பிறகு கீழே ப்ளஸ் கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லாகின் பேஜுக்கு போகும். லாகின் பேஜில் யூசர் ஐடியில் வந்து உங்கள் யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு என்னவோ பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கேப்சா டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்தோடனே கீழே போனீங்கன்னா கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே பாருங்கள், கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அப்புறம் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம அப்போ கொடுத்தது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இந்த கேட்டகரி அது மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கேட்டகரியில் நம்ம யூஆரா, ஓபிசியா, இல்லை SC/STங்கிறத பார்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரி அதை. அப்புறம் மேரிட் செட்ஸ்க்கு இருக்காங்க. மேரிடா சிங்கிளாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் அது என்னவோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் EWC கேட்டகரியா, எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் PW கேண்டிடேட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயி இருக்கீங்களா, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில்ங்க நீங்கள் டொமிசைல், அதாவது நம்ம குடியாக இருந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே நோ தான் கொடுப்போம். நோ கொடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு MTSஆக இருக்கேன், நான் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. நோனா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம வீட்டு நம்பரு, அப்புறம் ஊர், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் நம்ம சிட்டி, அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு எல்லாம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் மாதிரி தான் கரஸ்பாண்ட் அட்ரஸும் அப்படின்னா சேமஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே போயிடும். இதுக்கப்புறம் நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது வரும். அதில் ஃபஸ்ட்டு 10th தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10th அதில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட் போர்டுங்கிறத நம்ம போர்டை எடுக்கணும். நமக்கு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எந்த இயர், எந்த மந்த் பாஸ் ஆனீங்களோ அதுக்கான டேட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் பெர்சன்டேஜாக CVGPAன்னு கேட்டிருக்கு. நமக்கு பெர்சன்டேஜ் தான். ஸோ பெர்சன்டேஜ் கிளிக் பண்ணிட்டு என்ன பெர்சன்டேஜோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அதில் சூஸ் ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ அதில் எந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டு கீழே அதில் பார்த்தீங்கன்னா நம்ம
ஃபோட்டோ வந்து 2025 எடுத்ததாக இருக்கணும். அப்புறம் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அப்புறம் என்ன கேபியில் வேணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஒயிட் பேக்ரவுண்ட், அப்புறம் அந்த கேபி என்ன இது டைமென்ஷனோ அதை பார்த்துட்டு சூஸ் ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி சூஸ் சிக்னேச்சர் கொடுத்து என்ன கேபியோ அந்த அளவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் 10th மார்க் ஷீட் என்ன கேபி கேட்டிருக்காங்களோ அதை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷன் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ப்ரிவ்யூவில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூவில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ஐ அக்செப்ட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஐ அக்செப்ட் டிக்ளரேஷன் வரும். அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஓடிஆர் முடிஞ்சு. இப்போ தான் நம்ம போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இது என்ன குரூப்புன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஏக்கு அப்ளை பண்ண போகிறோமா, இல்லை பிக்கு அப்ளை பண்ண போகிறோமா, இல்லை சிக்கு அப்ளை பண்ண போகிறோமான்னு. இப்போ நான் உங்களுக்கு பின்னு காமிச்சேன்னா பியில் உள்ள போஸ்ட்ஸ்லாம் வரும். அதாவது அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அப்புறம் இந்த ரிசர்ச், இந்த ஸ்டாஃப் நர்ஸு, ட்ரான்ஸ்லேட்டரு, இந்த மாதிரி பி போஸ்ட்லாம் வரும். அதே இப்போ நம்ம சி கொடுத்தோன்னா சியில் உள்ள போஸ்ட்லாம் வரும். அதாவது எம்டிஎஸ்ஸு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, லைப்ரரி கிளர்க்கு, லேபார்ட்ரி அட்டெண்டன்ட்டு, அப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி குரூப் சி போஸ்ட்டுக்கான எல்லா பதவிகளும் உங்களுக்கு காட்டும். இப்போது நம்ம வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு தான் இது பண்ண போகிறோம். ஸோ அப்பர் டிவிஷன் கிளர்க்கு நான் கொடுக்குறேன். சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்களா கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ப்ரொவிஷனலாக ஒரிஜினலாக கேட்குறாங்க. ஒரிஜினலாக நம்ம டிகிரி முடிச்சதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது ப்ரொவிஷனலாக மார்க் ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்கிட்ட ப்ரொவிஷனல் இருக்குது. ஸோ நான் ப்ரொவிஷனல் கொடுத்துட்றேன். இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்களோ அந்த வருஷத்தோட இயரை போட்டுக்கோங்க. 2024, 23, 22னா அதுக்கேற்ற மாதிரி இயரை போட்டுக்கோங்க. அப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க கேட்குறாங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அதை கொடுத்துட்டு கீழே சிஜிபியா, பெர்சன்டேஜா, இல்லை அதர்ஸாக கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவோ கொடுத்துக்கோங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் பெர்சன்டேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு என்ன பெர்சன்டேஜோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி இந்த மாதிரி வரும். அதாவது நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்டு நீங்கள் ப்ரொவிஷனல் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு இந்த ப்ரிவ்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன், அதுக்கடுத்து நீங்கள் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா எல்லா ஆப்ஷன் காட்டும். பார்த்தீங்கன்னா அதில் வியூ அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களாங்கிற செக் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷனை கொடுத்துருவோம். சேவ் அண்ட் கன்டினியூவில் நம்ம ப்ரிவ்யூ கொடுக்கணும். ப்ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணோம் எல்லாமே வரும். அதை ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு பே கொடுத்திங்கன்னா நம்ம ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு போயிடும். அதாவது நீங்கள் லேடிஸ், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரினா உங்களுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபீஸ் வந்து 300 ரூபா போட்டிருக்கு. ஸோ எஸ்பிஐ இபிஐயில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்த பிறகு ஒரு சில நேரம் சர்வர் இஷ்யூ காரணமாக அந்த மாதிரி வரும். ஸோ பயந்துடாதீங்க. இன்னொரு வாட்டி கோ டு டேஷ்போர்ட் கொடுத்து ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பே நவுன்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி திருப்பி உள்ளே போய் எஸ்பிஐ இபிஐ கொடுத்து பண்ணுங்கள். சில பேருக்கு இப்படி வரும். இதை நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகாமல் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்வர் இஷ்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதில் பேமெண்ட் பண்ணுறது ஒரு சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். யூபிஐ கிளிக் பண்ணி அந்த யூபிஐ QR கொடுத்துட்டு பே நவ் கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோடு நமக்கு காட்டும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண அப்புறம் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நேற்று ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் வந்து நம்மகிட்ட ஃபீஸ் பேமெண்ட் பெண்டிங் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுமோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து 22 செப்டம்பர். அப்புறம் இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன அவங்கள்ட்ட இன்ஸ்டியூட் இருக்குது, எந்தெந்த ரீஜியன்ஸில் வந்து அவங்களோட இன்ஸ்டியூட் இருக்குங்கிற இந்த பேஜில் வரும்.
அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் 2 சென்டர் சென்னையில் இருக்கிற மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க. ஒரு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா CCRAS அண்ணா நகரில் ஒன்று இருக்குது, இன்னொன்று தரமணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அட்ரஸ் பார்க்கும்போது தாம்பரமும் காட்டுது, தரமணியும் காட்டுது. அதில் ஃபோட்டோவும் எதுவும் கிடைக்கல. ஸோ நான் ஆனால் 2 சென்னையில் இருக்குங்கிறத வெப்சைட்டில் காட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரைட் சைடில் உள்ள வரிசையில் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு வாட்டி கூட செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இல்லைனா CCRAS சென்னைன்னு அடிச்சிங்கன்னா ஒரு சென்ட்ரு வரும், நம்ம அண்ணா நகரில் இருக்க சென்ட்ரு வரும். ஸோ ஹோம் போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் நான் காலையில் மாடல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. ஒரு சில பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறீங்க, நான் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. ஆனால் மாடல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக் ஆப்பில் இருக்குது. அதுக்குமே MTSக்கும் UDCக்கு மட்டும்தான் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கும் LDC இவங்களாம் வந்து நீங்கள் CGL CHSL பேப்பரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதுதான் பேஸே. அங்கே இருந்தால் நமக்கு அது ஒரு மாடலை வச்சு தான் இவங்க ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம CGL படிச்சிட்டாலே போதும், நம்ம எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ CGL அந்த அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு 3மே அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக CGL கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறவங்க உடனே டெஸ்ட்லாம் போட்டு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை முடிங்க, சிலபஸை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் MTSக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட்டோட 10th லெவல் போஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய நம்ம சேனல் நிறைய கண்டென்ட்கள் வரும். நேற்று கொடுத்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ மூலமாக ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா CGL என்ன நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதை ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துகிட்டு எல்லாருமே நல்லா படித்து எல்லாருமே ஒரு போஸ்டிங் வாங்குங்கிறது தான் என்னோடய எய்ம். இந்த எய்ம் ஜாப்ஸ் சேனலுக்கான எய்மும் அதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. எந்த டவுட்னாலும் டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த அப்ளை வீடியோ லிங்க் எல்லாமே, இந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் பதில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஃபர்தராக அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் டெலிகிராமில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்பில் சொல்லுவோம். உடனே வந்து டெலிகிராமில் தான் வரும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சில அந்த குரூப்லலாம் நீங்கள் எதுவும் டவுட்ஸ் கேட்கலாம் கூட கேட்டுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு தனி குரூப்பும் இருக்குது. அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்க வச்சு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.